ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஏற்கனவே நார்மல் மீன் குழம்பு அப்புறம் ஓம மீன் குழம்பு இது எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவில் போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. 700 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 7 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் பையன் தான் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இன்றைக்கி அவனுக்கு லீவு, இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே. ஸோ தக்காளி அவனுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா 100 mlலேருந்து 150 mlக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கோங்க. எதுவுமே ஸ்பைசஸ் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதனால் வந்து லிமிட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் வந்து காரம் லிமிட்டாக தான் சேர்ப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் தான், அதுவும் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோடய ஆட் பண்ணிடலாம். 3 வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதோடய சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு பிறகு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு ஃப்ரான் எடுத்திருக்கேன், இறால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சார்மினார் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் லூஸில் உள்ள அரிசியும் வாங்குவேன், இண்டியா கேட்டும் வாங்குவேன். இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து 700 கிராம் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வதக்கும் போது ரைஸை ஊற வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. வெங்காயம் தக்காளி வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எதுவுமே முழுசாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வதக்கிடலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வந்து இஞ்சியும் பூண்டையும் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வதக்குனது பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 50 ml அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிடுறேன். நல்லா திக்கான தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மல்லி இலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ அரைச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாகவும் கெடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்க்கணுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து இதில் ஜாஸ்தியாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும். நான் இப்போ வந்து இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே இறால் க்ளீன் பண்ணும்போது அதில் நரம்பு மாதிரி ஒன்று வரும் சின்னதாக, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதோடு போட்டு சமைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இறாலையும் சாப்பிடும்போது லைட்டாக நரன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நரம்பு மாதிரி உள்ளதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது நரன்னு வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இறாலை வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு. இறாலை வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கினா போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இறால் எடுக்கல, மீடியம் சைஸில் தான் இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு ரைஸ் எடுக்கீங்களோ அதே கப்புக்கு வந்து 1க்கு 2 தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். 700 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பிரியாணி குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 1 கப் ரைஸுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து தம் போடுறதுனால 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு கரெக்டாக 7 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
அதை மெஷர் பண்ணி தான் கரெக்டாக 7 கப் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு புளிப்பு காரெலாம் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, புளிப்பு கரெக்டாக இல்லைன்னா ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஹாஃப் லெமன்னா சின்ன லெமனில் ஹாஃப் லெமனுக்கும் கம்மியாக தான் நீங்கள் பிழிஞ்சு விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இதோடய ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து 700 கிராம் அளவுக்கு இதோடய ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பிழியாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் இருக்கிற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமனை. லெமன் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் மட்டும் லெமனை வந்து ஸ்னீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஓகே, ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா அடியில் பிடிச்சி ஒரு ட்ரிப்பு லேசாக அந்த மாதிரி ஸ்மூத்தாக கிண்டி கொடுங்க. ரொம்ப போட்டு கிண்டி கொடுத்திங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து அடியில் பிடிச்சி பொறுமையாக லைட்டாக அடியில் உள்ள ரைஸ்லாம் எடுத்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிண்டி விட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுடலாம். தம் போட்டுடலாம். இது மேலே வெயிட் வைக்கணுன்னா கூட நீங்கள் வெயிட் வச்சுக்கிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு ரைஸ் அந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக ஒதுக்கி இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் தண்ணி நிற்கிதா இல்லையா அப்படின்னா அந்த ஓரங்களில் லேசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுச்சு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எனக்கு செக் பண்ணி பார்த்ததில் தண்ணி எதுவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப சூடோடு இருக்கும் போது உடனே இங்கே கிளறி கொடுத்தீங்கன்னா அரிசிலாம் வந்து ரைஸ்லாம் உடஞ்சிரும். அதனால் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடியில் பிடிச்சி ஸ்மூத்தாக நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா ரைஸ் எதுவுமே உடையாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தாக கிண்டி கொடுங்க அடியில் பிடிச்சி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கின பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நீளமாக இல்லை, மீடியமாக இருந்துச்சு. ஓகேவாக இருந்துச்சு. பிரியாணிக்கு ரைஸ் உடையாமல் நல்லா வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.